கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் இருக்க எபிசோட் நம்பர் 9 தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம். வீடியோக்குள்ள பார்த்துக்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நிறைய முடிச்சோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி அப்புறம் ஜோரோ அப்புறம் நேமிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் லைன் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மேமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்ட் லைன் வந்து ரொம்ப தூரம் இருக்குது, அதுக்கு நம்ம பெரிய ஷிப் இருந்தால் தான் போக முடியும், இந்த சின்ன ஷிப்லாம் வச்சு போக முடியுது அப்படின்னு சொன்னேன். இங்கே பக்கத்தில் தான் ஒரு ஐலாண்டு, அங்கே என்ன ஷிப் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஒரு ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வேகமாக ஐயோ பயிரச்சுறாங்க எல்லாரும் ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக கத்திட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹா நான் போய் தான் சொன்னேன் யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லூஸ் மாதிரி விளாட்டுருப்பான். உடனே ஊர் மக்களை காணாயிட்டு இவனுக்கு எப்பவுமே இதே வேலையாக போச்சு, இவன் நம்ம வாழ்க்கையில் விளாட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் தொத்திட்டு வருவாங்க ஊர் மக்கள்லாம். இவன் பார்த்தீங்கன்னா நேக்க ஒரு மருத்த மலை ஏறி அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு நாள் நம்ம கிட்ட சிக்காமலை போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா இருப்பான். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா உசோப் கீழே வா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்க கூப்பிடுவாங்க. பெப்பர் கேரட்டு ஆனியன் எங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஆனியன் பார்த்தீங்கன்னா வேகமும் ஓடிட்டு வரோம். இவன் சின்ன பையன் ஐயோ சீக்கிரம் ஓடுங்க பயிரச்சுறாங்க அப்படின்னு சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உசோப் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி என்கிட்டயே இந்த மாதிரிலாம் விளையாடுறியா அப்படின்னு சொன்னேனே. அப்போ அந்த சின்ன பையன் வந்து இல்லை நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஒரு 2 கப்பல் வருது, அந்த கப்பல் கொடியில் வந்து இந்த மாதிரி பக்கியோட சிம்பிள் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னேனே. என்னது பக்கியை பயிரச்சுறாங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு நான் போய் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், அந்த பயிரச்சு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து திருட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 சின்ன பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா நீலாம் ஒரு கேப்டன் ஆடா இப்படி பயந்து ஓரியே அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஆனியன் ஒருத்தன் சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கப்பலில் 3 பேர் தான் வராங்க அப்படின்னு சொன்னேன். 3 பேர் தானா, சரி வாங்க சண்டை போடலாம், அந்த 3 பேரையும் நம்ம தும்சம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா நெக்கா சமாளிக்கிறான். அப்புறம் இந்த நம்ம லூஃபி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்ட் நோக்கி வந்துடுறாங்க. ஒரு மேலே வந்து பார்த்தா கொடியாக அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நட்டு வச்சிருப்பாங்க ஒரு பைரட் சிம்பிள் போட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உசோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தான் இந்த கேப்டனு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பின்னாடி 80 லட்சம் பேர் இருக்காங்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க பைரேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லணும். பார்த்தீங்கன்னா நம்ம நேமி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். என்னது ஓம் பின்னாடி 80 லட்சம் பேரா, ஓம் பின்னாடி வெறும் 3 பேர் தான் இருக்காங்க, அவங்களும் அந்த கொடி தான் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அந்த சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளை கண்டுபிடிச்சாங்க ஓடுங்க அப்படின்ட்டு அந்த சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஓடிடுறாங்க. எங்கடா போறீங்க என்னை விட்டு போயாதீங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்தா நம்ம லூஃபி ஜோரோ பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து ஷாங்க்ஸ் மட்டும் பார்த்துருக்கணுமே, அவரும் வந்து இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி சொல்லுவோம். என்னதே உங்களுக்கு ஷாங்க்ஸ் வந்து தெரியுமா அப்படின்னு சொன்னேன். ஆமாம்மா எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி சொல்லுவான். உங்கள் அப்பா பேர் வந்து எசோப்பு தானே அப்படின்னு சொன்னேன். இது கேட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படி கீழே வந்துடுறான். அடா பாவி எங்கள் அப்பா பேரில் உனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சரி வா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் அப்படின்ட்டு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்க. அப்போ நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பா வந்து பார்த்தேன், அவர் வந்து குறி பார்த்து சொல்கிறதுல ரொம்ப கில்லாடி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம உசோப்போட அப்பா வந்து எசோப்பை காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளை நிற்க வச்சுட்டு இங்கேருந்து கரெக்டாக அந்த ஆப்பில் எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிடுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா பீஸாக போயிடும். இதெல்லாம் நம்ம லூஃபி சின்ன வயசில் பார்த்துட்டு அடடா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எசோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பையன் வந்திருக்கான், அவன் பேர் தான் உசோப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சின்ன வயசு லூஃபி கிட்ட சொல்லிட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இருக்கிற கரண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். சின்ன வயசுலாம் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார் உங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம லேமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் இடத்துல நான் பெரிய ஷிப் இருக்குமா அப்படின்னு சொன்னேன். பெரிய ஷிப்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்போ ஒரு பெரிய வீடு பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த வீட்டு வேணால் நம்ம கேட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உசோப் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வீட்டு மட்டும் போயிடாதீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எஸ்கேப் போயிட்டு ஓடிடுவான். என்னாச்சுன்னு தெரியல. இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு திடீர்னு இப்படி ஓடுறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேம் வந்து கேட்பா. நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்டுக்காம எனக்கு சோறதான் நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வீடு சொன்னாங்களா, அந்த பெரிய வீட்டு பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அந்த பெரிய வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கார்டியன் மாதிரி பார்த்தீங்கன்னா இருப்பார். இந்த மாதிரி மாத்திரங்க போடுங்க உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு மாத்திரை போடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கார்டியன் சொல்லணுன்னே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உசோப்பு கூட்டு வந்து அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை அந்த பையன்லாம் இங்கே கூட்டு வராத அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்டியன் பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அவங்க அம்மா அப்பா போனதுக்கப்புறம் என்னை வந்து உன்னை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் காயா இப்போ வந்து நீங்கள் மாத்திரை போடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்டியன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உசோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை ஏறி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உசோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுவாங்களாம். அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உசோப் வந்துட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்ன காமெடி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அவர் கதை மாதிரி சொல்லுவான். அதை கேட்டுட்டு நம்ம இந்த காயாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும்
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் எங்கே போயிட்டாரு அப்படின்ட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே வருவாங்க. அடடா யார் இந்த பசங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து கேட்பான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்லாம் இங்கே இல்லை, அவர் வந்து போயாச்சு அப்படிங்கிற சொன்னேனே. ஐயோ எங்களை பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிற சொன்னேனே. அந்த கேப்டன் வந்து எங்கே போயிருப்பாரு எங்களுக்கு வந்து தெரியும், வாங்க கூட்டு போகிறேன்ட்டு அந்த பங்களா வீட்டுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு வருவான். ஆனால் இந்த வீடை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற சொன்னேனே. ஆஹா இவன் எதுக்கு இங்கே வரானா, இங்கே ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு எப்பவுமே டிப்ரெஷனும் அழுதுகிட்டு இருக்கும். கேப்டன் தான் உசோப் தான் வந்து எப்பவுமே ஒரு கதை மாதிரி சொல்லி இந்த பொண்ணு வந்து சிரிக்க வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓ அப்படியா, அப்போ சரி இதே வச்சு கண்டென்ட்டாக ரெடி பண்ணி நம்ம உசோப் வச்சு இந்த வீட்டில் ஒரு பெரிய கப்பலை வந்து கேட்டுடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபிலாம் சொல்லிட்டு கம் பிஸ்டல்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கையை இழுப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்கள மேலே ஏறிப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்கள பறந்து போய் ஏய் உசோப் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அப்படி கீழே விழுந்துருவாங்க அந்த இடத்துல வந்து. அப்போ அந்த காயால் வந்து பார்த்தீங்கன்னா உசோப் யார் இது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காயா சொன்னேனே பார்த்தீங்கன்னா உசோப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இந்த மாதிரி உசோப் பைரட்ஸ் அதாவது என்னோட டீமில் வந்து இவங்களாம் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு உசோப் பார்த்தீங்கன்னா பொய்யா சொல்லுவான். ஆனால் நான் எங்கடா உங்கள் டீமில் வந்து சேர வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து சொல்லுவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட பெரிய ஷிப் இருக்குமா கிடைக்குமா, அது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூஃபி கேட்பான். அப்புறம் அந்த கார்டியன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் பர்மிஷன் இல்லாமல் எதுக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இப்போ வெளில போயிடுங்க அப்படின்னு சொன்னேன்னே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அப்படியே 2B கண்டினியூ போட்டு இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனல் யாரா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம 10th எபிசோட்ல வந்து சந்திக்கலாம். அடுத்த வீடியோ இருக்க வெயிட் பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் டாடா பை.